குமாரசாமிப்பேட்டை பகுதியில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், முன்னாள் நகர செயலாளர், முன்னாள் நகரமன்ற தலைவர் SR வெற்றிவேல் தலைமையில் தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் குமாரசாமிப்பேட்டை பகுதியில் தெரு தெருவாக பொதுமக்களிடையே துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டன. மேலும் முருகன் கோவில் தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, வன்னீர் மாரியம்மன் கோவில் தெரு, பெண்ணாகரம் மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட திமுக அரசை பற்றி பொதுமக்களுக்கு தெளிவாக பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினர். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அம்மா ஸ்கூட்டர், தாலைக்கு தங்கம், முதியோர்களுக்கான இருசக்கர வாகனம், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இலவச லேப்டாப், அம்மா குடிநீர் மற்றும் அம்மா மருந்தகம், அம்மா உணவகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் உள்ளது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தருமபுரி மாவட்டத்தில் 5 இடங்களில் வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும். மேலும் 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் போது அதிமுக கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் பொதுமக்களிடையே தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி மற்றும் நகர துணைத் தலைவர் அறிவொளி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, நல்லமல்லி ஒன்றிய செயலாளர் NGS சிவபிரகாசம், பழனி, நாடாளுமன்ற வேட்பாளர் அசோகன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி வேல்முருகன், அர்ஜுனன், வடிவேல், முனிராஜ், மாது, பழனி, நகரமன்ற உறுப்பினர்கள் தண்டபாணி, அலமேலு சக்திவேல், முன்னா, சுரேஷ், தனலட்சுமி சுரேஷ், நாகராஜன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணைச் செயலாளர் பிரசாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர்விழி, சுரேஷ், ஜீவா, ரஞ்சித், திருப்பதி, வெற்றி, அழகேசன், சுபாஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.